தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. It's a great joy for me to be back here to share God's word. மீண்டுமாக இந்த இடத்துல திரும்ப வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. I bring greetings from Padi Believers Assembly. பாடியில் இருக்கக்கூடிய சகோதர திருச்சபையிலிருந்து அவருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். And also from my personal family. I know some of you would have been praying for my wife, and I'm really thankful for each and every one of you. என்னுடைய குடும்பத்திலிருந்தும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய மனைவிக்காக ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் அறிவேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Today I want to share on a topic called personal evangelism. இன்றைக்கு தனிநபர் ஊழியம் என்கிற விஷயத்தின் அடிப்படையிலே நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். And personal evangelism, how to share the gospel with a friend or somebody one to one. தனிப்பட்ட ஊழியம், தனிநபர் ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் என்ற நிலையிலே நம்மளுடைய அயலகத்தாருக்கோ அல்லது நம்முடைய நண்பர்களுக்கோ எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ற நிலைமையிலே தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். This has been a burden for me very recently. சமீப நாட்களாக இது என்னுடைய மனதில் மிகப்பெரிய பாரமாக இருந்தது. Because many opportunities that we had earlier is not available now. ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு கிடைக்கப்பெற்ற பல விதமான வாய்ப்புகள் இப்பொழுது நமக்கு இல்லை. We cannot go for open air. இன்றைக்கு நாம் திறந்த வெளி ஊழியத்திற்கு செல்ல முடியாது. There is a lot of restrictions where you go with a gospel or a tract and all, people have problems. ஒரு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒலிபெருக்கியோடு அல்லது நீங்கள் அந்த துண்டு பிரதியோடு வெளியிலே நீங்கள் திறந்த வெளியிலே சுவிசேஷத்தை ஊழியத்திற்காக செல்வீர்களானால் ஏராளமான எதிர்ப்புகள் அங்கே உள்ளன. But personal evangelism nobody can stop. ஆனால் தனிநபர் ஊழியத்தை எவராலையும் நிறுத்த முடியாது. You are sharing a gospel with a friend. நீங்கள் ஒரு நண்பருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். He may be working with you. அவர் உங்களோடு கூட ஒரு வேலை செய்யலாம். He may be studying with you. உங்களோடு கூட படித்துக் கொண்டிருக்கலாம். He may be a neighbor next to you. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அயலகத்தாராக இருக்கலாம். Somebody who is already connected with you, you are sharing the gospel. ஏற்கனவே உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே தான் நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்கிறீர்கள். And personal evangelism, we see, if you look at the scriptures also, we see so many places where there were private conversations. நீங்கள் வேதாகமத்தை பார்த்தால் கூட பல இடங்களிலே தனிநபரோடு உரையாடல்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். The Lord Jesus with the Samaritan woman. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு. Philip with the Ethiopian eunuch. பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியோடு. Ananias and Saul who became Paul. பவுலாக மாற்றப்பட்ட சவுலும் அனனியாவும் உள்ள உரையாடல். Peter and Cornelius. பேதுருவுக்கும் கொர்நேலியுவுக்கும் இருந்த உரையாடல். Paul and Lydia. பவுலுக்கும் லீதியாளுக்கும் இருந்த உரையாடல். Paul and the Philippian jailer. பவுலுக்கும் சிறைச்சாலை பிலிப்பில் இருந்தக்கூடிய சிறைச்சாலைக்காரனுக்கும் உள்ள அந்த உரையாடல். Apollo and Priscilla and Aquila. அப்போலோவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இடையிலான உரையாடல். So there are so many conversations that has happened. இந்த வேதாகமத்தில் இது போன்ற ஏராளமான உரையாடல்கள் நிகழ்ந்துள்ளன. So I am sure that personal evangelism has a great value in the present context of Indian gospel. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுவிசேஷ மயமாக்குதலிலே தனிநபர் ஊழியம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இக்கால கட்டத்திலே இருக்கிறதை நான் அறிவேன். And for that, living the gospel is number one. அதற்கு சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவது என்பது மிக முக்கியம். And we be a genuine friend to the person whom we are going to share. நாம் யாரிடத்திலே போய் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறோமோ அவர்களிடத்திலே ஒரு உண்மையான நட்பு பாராட்டுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். And our personal testimony should be the rock on which that gospel is being shared to them. நம்முடைய தனிநபர் சாட்சி தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கான மையமான ஆதாரமான ஒரு தூணாக, ஒரு கல்லாக, ஒரு பாறையாக அது இருக்க வேண்டும். Okay, now how the gospel, what is the key for the gospel? சுவிசேஷத்திற்கான திறவுகோல்கள் எவை? We know that the Lord Jesus Christ in John Gospel chapter 10 and verse 9 he said, நாம் அனைவருக்கும் நன்கு அறிந்திருக்கிறபடி யோவான் 10:9 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Okay, so he is the door. அவரே வாசல். Gospel, there is no gospel without the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் சுவிசேஷமே இல்லை. And through him only you can enter into it. அவர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சுவிசேஷத்திற்குள் நுழைய முடியும். Okay, now first of all I want to tell you something. முதலாவதாக நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். I am not going to tell some magic, some
tricks that you can use and go. No, not that one. ஏதோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில நுணுக்கங்களையோ ஒரு பெரிய மேஜிக்கையோ நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறதில்லை. I want to speak from the word of God. நான் வேத வசனத்திலிருந்து மட்டுமே பேச விரும்புகிறேன். But I am sure that you will have some very key takeaways that you can when you go and share the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை இப்படியாக நீங்கள் மீண்டுமாக அறிவிக்க துவங்கும் பொழுது மிக முக்கியமான சில குறிப்புகளை நீங்கள் இப்பொழுது இந்த பிரசங்கத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். Turn with me to Acts chapter 28. என்னோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to read verse 23. அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்கவிருக்கிறோம். அப்போஸ்தலர் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். Okay. Now Paul is sharing the gospel. Okay. பவுல் இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சரியா? From morning to evening. காலமே தொடங்கி மாலை வரை. What is he doing? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? It says he was persuading them concerning Jesus. இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்தார். Okay, he is persuading them concerning the Lord Jesus. இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை குறித்து அவர்களுக்கு விஸ்தரித்து பேசுகிறார். Now you tell me, what did he use for that? அதற்காக அவர் என்ன பயன்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் விசேஷங்களை அவர்களுக்கு போதிப்பதற்கு அவர் என்ன பயன்படுத்தினார்? வசனம், law, நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள். Okay. Two things he is using. அவர் இரண்டு விஷயங்களை பயன்படுத்துகின்றார். One, he is using the law. ஒன்று மோசேயின் நியாயப்பிரமாணம். And then he is using prophecy. இது தீர்க்க தரிசனம். Now you may think, brother, that was all in that first century, Jewish people are there, you can tell gospel only through that. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சகோதரரே, அதுவெல்லாம் முதலாம் நூற்றாண்டிலே நடந்தது. அந்த யூதர்களுக்கு அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் இருந்து போதிப்பது சரி. But no. ஆனால் அப்படி அல்ல. Paul was sent as an apostle to the Gentiles. பவுல் புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாக அனுப்பப்படுகிறார். Peter was sent to the Jews. யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக பேதுரு அனுப்பப்படுகிறார். So Paul is talking to Gentile peoples like us only. நம்மை போல இருக்கக்கூடிய புறஜாதிகளிடத்திலே தான் பவுலும் பேசிக் கொண்டிருக்கிறார். And then he is using two things. ஆனால் அப்படி அவருடைய பேச்சிலே இரண்டு விஷயங்களை அவர் பயன்படுத்துகிறார். One is the law. ஒன்று நியாயப்பிரமாணம். One verse which was already read in the worship thoughts also. ஏற்கனவே அதிலே ஒரு வசனம் அந்த ஆராதனை சிந்தனைகளிலேயே வாசிக்கப்பட்டது. And second is prophecy. இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள். Now we have to be also using the same tool. நீங்களும் நானும் இதே கருவிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். Are we using or not? That is what we are going to see now. நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். Now look at Romans chapter 3 and verse 19 and 20 that we read. ஏற்கனவே நாம் வாசித்த ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 19-20 வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 3:19-20. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Why law was given? ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? Tell me. நீங்களே சொல்லுங்கள். Why law was given? ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? பாவத்தை அறிகிற அறிவு. Who said that? That is given there, right? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். See, read that. அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை பாருங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். You should understand that. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Sometimes what we think, சில நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், brother, 10 commandment, that is Old Testament. சகோதரரே, 10 கட்டளைகள் அது பழைய ஏற்பாட்டுக்கு. That is not for us now. அது நமக்கு அல்ல இப்பொழுது. It's not like that. அது அப்படி அல்ல. Let me tell you one thing. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டும். If you want to really share the gospel, நீங்கள் மெய்யாகவே சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த விரும்பினால், you should know the 10 commandments very well. நீங்கள் 10 கட்டளைகளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். Why? ஏன்? It says it is the law which reveals sin in a person. ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் மட்டுமே பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்கிறது. Next thing what it says, அடுத்து என்ன சொல்லுகிறது? that is the one that will make every mouth stop.
அதுதான் எல்லா வாய்களையும் அடைக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். And that is the one where all the world becomes guilty before God. அந்த நியாயப்பிரமாணத்தினாலே தான் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாகிறார்கள். You understand that? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? It is the law that will reveal sin in a person. நியாயப்பிரமாணம் மட்டுமே ஒரு நபரில் இருக்கக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்தும். And it is the law that will stop his mouth. அந்த நியாயப்பிரமாணமே அவர்களுடைய வாய்களை அடைக்கும். And it is the law that will make the world guilty before God. அந்த நியாயப்பிரமாணமே உலகத்தாரை தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக நிற்க வைக்கும். Is this Old Testament or New Testament? இது பழைய ஏற்பாடா இல்ல புதிய ஏற்பாடா? நான் வாசிக்கின்ற இந்த பகுதி It is in Romans. அது ரோமரிலே இருக்கிறது. Paul is telling to us actually. பவுல் நம்மிடத்திலே இவைகளை சொல்லுகிறார் உண்மையிலேயே. So that is something that is very key that you have to keep in mind. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதிலே சுவிசேஷம் சொல்லும்போது இதை முதன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். In Galatians chapter 3 and verse 24. கலாத்தியர் 3:24 இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. Okay, law was a schoolmaster to bring us to Christ. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற ஒரு ஆசிரியராய் நமக்கு இருந்தது. Did you get that? அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? It is not saying that is Old Testament, now it is not needed. Not that. அது ஏதோ பழைய ஏற்பாட்டு விஷயம், இப்பொழுது அது தேவையில்லை என்று இங்கே வசனம் சொல்லவில்லை. What it is saying? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? That it is a schoolmaster to bring us unto Christ. நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகின்ற ஒரு உபாத்தியாய் அல்லது ஒரு ஆசிரியராய் இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. Okay, so you should understand two tools that is needed for sharing the gospel. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவைப்படுகிற இரண்டு கருவிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One is prophecy. ஒன்று தீர்க்கதரிசனம். One is the law of Moses. இரண்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். Okay, what is the need of prophecy? தீர்க்கதரிசனத்தினுடைய அவசியம் என்ன? Why prophecy is needed? ஏன் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தீர்க்கதரிசனங்கள் தேவை? Why Paul was using prophecy when he was persuading people for to the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனைகளை அங்கே விசேஷமாக அந்த பவுல் அறிவிக்கும் பொழுது ஏன் தீர்க்கதரிசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார்? Prophecy is something that will tell the reliability of the Bible, the scripture. தீர்க்கதரிசனம் என்பது இந்த வேதாகமம் எத்தனையாக நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று, சாரத்தக்கது என்பதை அது நமக்கு சொல்லும். Right? உண்மையா? சரியா? So many prophecies have been foretold in the Bible. ஏராளமான தீர்க்கதரிசனங்கள் வேதாகமத்திலே முன்னறிவிக்கப்பட்டுள்ளன. And it happened exactly like that. அவைகள் எப்படி முன்னறிவிக்கப்பட்டனவோ அப்படியே அவைகள் சரியாய் நிறைவேறின. Not just one day before announcing it. ஏதோ அது சொல்லப்பட்ட அது நிறைவேறின ஒரு நாளுக்கு முன்பு இவைகள் தீர்க்கதரிசனங்களாக சொல்லப்படவில்லை. 100 years, 400 years, 1000 years before it is told, exactly it is happening. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 400 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் சரியாய் நிறைவேறுகின்றன. When it was told, எப்பொழுது அவைகள் சொல்லப்பட்டன? exactly it happened. எப்பொழுது அவைகள் சொல்லப்பட்டனவோ அப்பொழுதே அது சரியாய் நடந்தது. It is recorded in the Bible. அது வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. Now what is that tool for you? அது உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது? There is no book like this in the world. இந்த புத்தகத்தை போல வேறொரு புத்தகம் இந்த உலகத்திலே இல்லை. This is you see the prophecy, it exactly happened. நீங்கள் தீர்க்கதரிசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சரியாக கச்சிதமாக நிறைவேறுகிறது. Look at the prophecy about the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசனங்களை எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். See, he will be born in Bethlehem. அவர் பெத்லெஹேமிலே பிறப்பார். Exactly it was. சரியாக அது நடந்தது. Not just any Bethlehem. ஏதோ ஒரு பெத்லெஹேமில் அல்ல. The specific place. அந்த குறிப்பிடப்பட்ட பெத்லெஹேம், அந்த குறிப்பிடப்பட்ட இடம். He will be born of a virgin. அவர் ஒரு கன்னி வயிற்றிலே பிறப்பார். And he will be betrayed with 30 pieces of silver. அவர் 30 வெள்ளி காசினாலே காட்டி கொடுக்கப்படுவார். When he die, he will die on a cross, crucifixion. அவர் மரிக்கும் பொழுது சிலுவையில் அறையப்படுவார். He will be buried in a rich man's cave. அவர் அங்கே ஒரு நல்ல ஐஸ்வரவானினுடைய கல்லறையிலே வைக்கப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார். Now these are all just few things we all know generally. நாம் அனைவரும் பொதுவாக அறிந்திருக்கிற சில விஷயங்கள் தான் இவைகள். There are hundreds of prophecies. இது போன்ற நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசனங்கள் உள்ளன. Now tell me, how can so many prophecies be fulfilled in one person's life? இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், எப்படி இத்தனை வித்தியாசமான வெவ்வேறு தீர்க்கதரிசனங்கள் ஒரே நபரிடத்தில் நிறைவேற முடியும்? How it is possible? இது எப்படி சாத்தியம்? Can it be chance? அது ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்தவைகளாக இருக்க முடியுமா?
It cannot be. அப்படி தற்செயலாக அது நடக்க இயலாது. Exactly happening in one person's life. ஒரு நபரினுடைய வாழ்க்கையிலே சரியாய் அவைகள் நிறைவேறுகின்றன. And then there are many prophecies other than the Lord Jesus Christ also. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. And many prophecies have been told it is going to happen, and some things are happening now itself. பல தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுதே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில தீர்க்க தரிசனங்கள் வெகு சீக்கிரத்திலே நிறைவேற போகின்றன. So prophecy is one tool that we can use for the gospel. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தீர்க்க தரிசனம் என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. Because you can prove that Bible is true. It is a reliable. அந்த தீர்க்க தரிசனங்களின் மூலமாக அவைகளை விவரிப்பதன் மூலமாக இந்த வேதாகமானது உண்மையானது, அது சாரத்தக்கது, அதை நாம் சார்ந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டலாம். Okay, now we see that how do we use the law? Why law was given? இப்பொழுது நாம் ஏன் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது, எப்படி அதை பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம். Okay, now we already saw that only through law that people can understand or realize what is sin. ஏற்கனவே நாம் பார்த்தபடி இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம்தான் ஜனங்கள் பாவம் எத்தை அறிகிற அறிவை அடைய முடியும். Look at Romans chapter 7 and verse 7. ரோமர் 7:7 கொஞ்சம் பாருங்கள். ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. Did you understand now? இப்போது அதை புரிந்து கொண்டீர்களா? Who is saying this? இதை யார் சொல்லுகிறார்? Paul is saying. பவுல் சொல்லுகிறார். What is Paul saying? பவுல் என்ன சொல்லுகிறார்? I used to lust. நான் நிச்சித்துக் கொண்டிருந்தேன். I did not know it was sin. அது பாவம் என்று நான் அறியாதிருந்தேன். When did he know it was sin? ஆனால் அவர் பாவம் என்று எப்பொழுது அறிந்தார்? When did he? எப்பொழுது அதை அறிந்தார்? When he saw the law. நியாயப்பிரமாணத்தை பார்த்தபோது, and law said, நியாயப்பிரமாணம் சொன்னது, you should not lust. இச்சையாதிருப்பாயாக. Then I knew that is a sin. அப்படி வாசித்த போதுதான் இது ஒரு பாவம் என்பதை நான் உணர்ந்தேன், அறிந்தேன். Who found out? இதை யார் பாவம் என்பதை யார் அறிந்து கொண்டார்? Paul. பவுல் அறிந்து கொண்டார். And then he came to the Lord Jesus. அதற்கப்புறம் தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தார். Okay? புரிந்ததா? Okay, so now we also we can also use the law. நாமும் கூட நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்த முடியும். Okay, now how do we share the gospel? நாம் இப்பொழுது சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறோம்? We go on the road. நாம் அப்படியே ரோட் வழியாக செல்வோம். We give a tract to a person. ஒரு இடத்துல ஒரு கைப்பிரதியை சொல்லுவோம், கொடுப்போம். God loves you. சகோதரனே, தேவன் உங்களை நேசிக்கின்றார். He died for you. அவர் உங்களுக்காக மரித்தார். He died, and if you go and ask forgiveness, he'll forgive all your sins. நீங்கள் போய் அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டால் உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னிப்பார். Okay? சரியா? Something like this we used to share. இப்படிதான் நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோம். For your sake, I also said was doing like same நானும் இது போன்ற விஷயத்திலே தான் நானும் செய்து கொண்டிருந்தேன். Because we all have been going in ministry for many places many times. பல இடங்களுக்கு பல நேரங்களில் சந்தர்ப்பங்களில் நாங்கள் அனைவரும் ஊழியத்திற்கு சென்றிருக்கிறோம். At least you all relate to what I am saying. நான் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். Okay, now let us look at the government law. Okay, அரசினுடைய சட்டங்களை நாம் கொஞ்சம் பார்ப்போம். Okay, now suppose you see a person who is walking on the road. ஒரு நபர் ரோட்டிலே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். And you are going and telling him. நீங்கள் அவரிடத்திலே போய் சொல்லுகிறீர்கள், I have a good news to share with you. உங்களிடத்திலே நான் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க வைத்திருக்கிறேன். 25,000 rupees fine in your name has been paid. உங்களுடைய கணக்கில் இருந்த 25,000 ரூபாய் அந்த ஃபைன் ஆனது தண்டனை தொகை இப்பொழுது செலுத்தப்பட்ட ஆயிற்று. One good person paid for you. அவர் உங்களுக்காக ஒரு நல்ல மனிதர் அதை செலுத்தி விட்டார். Now you tell me what will be his response? அவருடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? What will he say? அவர் என்ன சொல்வார்? முதலாவது, யார் நீங்கன்னு கேட்பார். Okay. யார் நீங்கன்னு கேட்பாரு. Then அவர் யாருன்னு கேட்பாரு. Okay. Then சந்தோஷப்படுவாரு. Okay. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாரு. Okay. This he will ask. Why? Why he should pay for me? முதல்ல அவர் எனக்காக ஏன் அவர் செலுத்தணும்னு கேட்பாரு. I don't have any fine. எனக்கு எந்த ஃபைனும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. Why should he pay? அவர் எதுக்கு செலுத்தணும்? Now did you understand this? இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? So unless a person knows the law and know that he has broken the law, then only he will be able to understand this. ஒரு விதி இருக்கிறது, அந்த விதி அவரால் மீறப்பட்டது என்பதை அந்த நபர் அறிந்தால் மட்டுமே அந்த விதி மீறலுக்கான தண்டனை தொகை செலுத்தப்பட்டதினுடைய அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்வார். Now let us do it again, okay? இப்பொழுது நாம் மீண்டுமாக அதை செய்வோம். I am going and meeting that person. அதே நபரை நான் மீண்டும் சந்திக்கிறேன். And I am going and telling him, அவரிடத்திலே நான் சொல்லுகிறேன், brother, government has put lot of CCTV cameras
in the road. சகோதரனே, உங்களுக்கு தெரியுமா இந்த சாலையோரங்களிலே ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் அரசு பொருத்தி இருக்கிறது. And they have found 15 violations in you. நீங்கள் 15 விதிமீறல்களை செய்துள்ளதாக அவர்கள் கண்டறிந்துள்ளார்கள். And in that, some fines are 1,000 rupees, some are அவைகளிலே சில தொகை தண்டனை தொகை 1000, சில தண்டனை தொகைகள் 1500. Total fine is around 25. ஆகவே மொத்த தொகை கிட்டத்தட்ட 25000 ரூபாய். But one good news. ஆனால் ஒரு நல்ல செய்தி, somebody has paid for you. உங்களுக்காக அந்த தண்டனை தொகையை இன்னொருவர் செலுத்தி விட்டார். Now you tell me. இப்பொழுது சொல்லுங்கள், what is his response? அப்பொழுது அவருடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? இப்படி சொன்னால், இவைகளை எல்லாம் சொன்னால், right? Now he will not ask which fine, what fine and all. Right? இப்பொழுது அவர்கள் என்ன தண்டனை தொகை, நான் என்ன தப்பு செய்தேன், என்ன விதிமீறல் என்னிடத்தில் இருந்தது என்றெல்லாம் அவர் கேட்க மாட்டார். He has understood now. இப்பொழுது அவர் விஷயங்களை புரிந்து கொண்டு விட்டார். Because there was a law and he has broken that. ஏனென்றால் அவருக்கு ஒரு விதி இருந்தது என்பது அறிவிக்கப்பட்டது, அந்த விதியை அவர் மீறினார் என்பதும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. Let us go to the scripture. நாம் இப்பொழுது வேதாகமத்திற்கு செல்வோம். Now you all know the story of David being Nathan coming and telling about his sin. நாத்தான் தாவீதினிடத்திலே அவருடைய பாவத்தை சுட்டி காட்டுகிற விஷயத்தை நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிவீர்கள். Right? 2 Samuel chapter 12 verse 1 to 14 is that passage. 2 சாமுவேல் 12 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே தான் அந்த பகுதி சொல்லப்பட்டுள்ளது. Okay. Now when David sinned against with Bathsheba, இந்த பத்சேபாளினிடத்திலே தாவீது பாவம் செய்தபோது he broke all the 10 commandments. அவர் 10 கட்டளைகளையும் அங்கே மீறுகிறார். Right? இல்லையா? He coveted his neighbor's wife. தன்னுடைய அயலானுடைய மனைவியை இச்சித்தார். He lived a lie. அவர் ஒரு ஏமாற்றி வாழ்ந்தார். He stole her. அவள் அவரை திருடினார், களவு செய்தார். And then he committed adultery. அவர் விபச்சாரம் செய்தார். He murdered her husband. அவருடைய புருஷனை கொலை செய்தார். And he dishonored his own parents. தன்னுடைய சொந்த பெற்றோரை அவர் கனவீனப்படுத்தினார். And then he broke all the God's laws. இவ்வேளை செய்வைகளின் மூலமாக தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் அவர் மீறினார். Everything he broke. எல்லாவற்றையும் அவர் மீறினார். And how he is living? இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறார்? As though nothing happened. ஏதோ ஒன்றும் நடக்காதது போல வாழ்ந்து கொண்டிருந்தார். Nobody knows. யாருக்கும் தெரியாது. Now Nathan has come. இப்பொழுது நாத்தான் வருகிறார். How did he start? நாத்தான் எப்படி துவங்குகிறார்? What story he said? என்ன கதை அவர் சொல்லுகிறார்? Why sheep? ஏன் ஆட்டை அவர் கொண்டு வருகிறார் தன்னுடைய கதையிலே? Why sheep? ஏன் ஆடு? ஏன்னா தாவீது மேய்ப்பன். He knows everything about sheep. தாவீதுக்கு ஆட்டை குறித்த எல்லாமே தெரியும். From small days he is looking at a sheep. He knows everything. சிறு வயதிலிருந்தே இந்த ஆடுகளை குறித்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறபடினால ஆட்டை குறித்த அனைத்து விஷயங்களும் தாவீதுக்கு நன்றாக தெரியும். So Nathan is starting from sheep. ஆகவே நாத்தான் தாவீதினிடத்திலே இந்த பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது ஆட்டிலிருந்து துவங்குகிறார். And then he is telling one story. அதற்கப்புறமாக ஒரு கதையை சொல்லுகிறார். There is a rich man, there is a poor man. ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். And then one day a stranger is coming to his home. ஒரு வழிபோக்கன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வருகிறான். Instead of taking his own sheep, this went and took only one sheep that the poor man was very lovingly, caringly taking care. தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடித்து அவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக வழிபோக்கனுக்கு அந்த தரித்திரன் தன்னுடைய வைத்திருந்த தன்னை நேசி தான் வண்டியிலே படுத்து கொண்டிருந்த தன்னுடைய பாத்திரத்திலே குடித்து கொண்டிருந்த அந்த ஒரு ஆட்டையை அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். Now he is angry. இப்பொழுது அவனுக்கு ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. What did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? That fellow has to die. அந்த மனிதன் சாக வேண்டும். According to the law. பிரமாணத்தின்படி அவன் சாக வேண்டும். And then he has to give fourfold. அது மாத்திரமல்ல, அவன் 4 மத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும். Now fourfold, from where it is coming? 4 என்பது எங்கிருந்து வருகிறது? That is from the law. அது நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிறது. If you steal something, நீ ஒரு விஷயத்தை நீங்கள் களவு செய்தால் 4 times you have to give back. 4 நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டும். There is a law like that. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இங்கே நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. But in that stealing, it does not say that you have to kill that person actually, okay? ஆனால் அந்த களவு கடத்த அந்த சட்டத்திட்டத்திலே களவு செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. David added that actually. அதை தாவீது எக்ஸ்ட்ராவாக கூட்டுகிறார். Luckily God forgave him. தற்செயல் அல்லது அதிர்ஷ்டவசமாக தேவன் அவரை பாதுகாத்தார். Right? Otherwise what he said God should do, right? அல்லது அவர் சொன்னபடியே தேவன் செய்திருக்க வேண்டும் அல்லவா? But he paid 4 times. ஆனால் 4 திரும்ப செலுத்தினார். Now he lost 4 sons. அவர் 4 பிள்ளைகளை இழந்தார். Okay. Now and then we see Nathan is saying you are that man. அதற்கப்புறமாக இவைகளெல்லாம் தாவீது சொன்னபோது நாத்தான் சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன்.
Now he realizes he is guilty. இப்பொழுது அவர் உணர்கிறார் தான் ஒரு பாவி என்று. And then he is saying, அதற்கு Lord, I அப்புறமாக have அவர் sinned சொல்கிறார், against you. தேவனே நான் உமக்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். And then prophet is revealing the grace of God. He said, அதற்கப்புறமாக தாவீதினிடத்திலே அந்த தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய கிருபையை பிரகடனப்படுத்துகிறார். and then he is saying, God will not do it accordingly. He will show grace, and whatever punishment should happen will not happen in your time. It will happen after your time. தேவன் உன்னுடைய பாவத்துக்கு தக்கதாக உனக்கு சரி கட்ட மாட்டார். ஆண்டவர் உன்னுடைய காலத்திலே அதை செய்யாமல் உனக்கு கிருபை கொடுப்பார் என்பதை அந்த தாவீதினிடத்திலே நாத்தான் சொல்கிறான். Right? We know the story. அந்த விஷயம் நமக்கு நன்றாக தெரியும் சம்பவம். Suppose Nathan had used another way of doing it. ஒருவேளை நாத்தான் வேறொரு விதத்திலே இந்த பாவத்தை சுட்டி காட்டியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். He is afraid of the king. அவருக்கு ராஜாவை குறித்த ஒரு பயம். So he should not go and tell it very harshly. அதனை ரொம்ப கடினமாக அப்பட்டமாக சொல்லிவிட முடியாது. So he's going and telling, God is very gracious, he is loving and all those things. அவர் ராஜாவின் இடத்துல போய் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர். He is ready to forgive any sin that you do. நீங்கள் செய்கிற எந்த பாவத்தையும் அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். What will David do? உடனே தாவீது இப்படி சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? What sin? என்ன பாவம் செஞ்சேன் நானு? I never did any sin. நான் எந்த பாவத்தையும் செய்யல. You tell me what sin I did. நீ சொல்லு பாப்போம் நான் என்ன பாவம் செஞ்சேன்? And then with that lie he will start, and then he will add 100 lies beyond. அந்த பொய்யிலே ஆரம்பித்து இன்னும் நூற்றுக்கணக்கான பொய்களை தாவீது சேர்த்து விடுவார். So there is a way of presenting something, and there is a step for that. ஒரு விஷயத்தை இன்னொரு நபரிடத்திலே சொல்லுவதற்கென்று ஒரு முறை உண்டு, அதிலே சில படிகள் உண்டு. அந்த கட்டங்களின் அடிப்படையிலே நாம் அதை செய்ய வேண்டும். So that is what I want to share with you. அதைத்தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And you think about what Paul did, prophecy and the law. பவுல் என்னவெல்லாம் செய்தார் என்பதை கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். அவர் தீர்க்க தரிசனத்தையும் சொன்னார், நியாயப்பிரமாணத்தையும் சொன்னார். Okay, so I told us example from the Old Testament. நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களிடத்திலே சொன்னேன். And I told about Paul also. நான் பவுலை குறித்தும் உங்களிடத்திலே சொன்னேன். Let us look at the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் பார்க்கலாம். Look at John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை பாருங்கள். Now what is John chapter 4? யோவான் 4 என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? Samaritan woman. சமாரிய பெண். Okay. Now you tell me how the Lord Jesus Christ is starting the conversation. இங்கே உரையாடலை தேவன் எப்படி துவக்குகிறார், இயேசு கிறிஸ்து எப்படி துவக்குகிறார் சொல்லுங்கள். தாகத்துக்கு Okay, with what he is asking? எதில? Water. எனக்கு எதிலிருந்து துவக்குகிறார் என்று சொன்னால் தண்ணீரிலிருந்து துவக்குகிறார். Why water? ஏன் தண்ணீர்? கிணறு. Okay, she came for water actually. அவள் தண்ணீருக்காக வந்தாள். So he is starting the conversation with water. ஆகவே அவர் தண்ணீரிலிருந்து துவக்குகிறார். Did you understand that? புரிந்ததா? Look at Nathan's method also. நாத்தானுடைய முறைகளை கொஞ்சம் பாருங்கள். He starts with the sheep. அவர் ஆட்டை குறித்து துவங்குகிறார், ஆட்டிலே துவங்குகிறார். Here the Lord Jesus Christ. இங்கே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து from water. தண்ணீரிலிருந்து துவங்குகிறார். Okay, so for us that is a lesson. நமக்கு இது ஒரு பாடம். Where you have to start. எங்கு துவக்க வேண்டும்? So you should talk, you should know your friend and somebody. What is, from where can I start so that it can relate to that person? நீங்கள் யாரிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை குறித்து நன்கு அறிந்து அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எங்கிருந்து துவக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து அதிலே தொடர்பு கொள்ள வேண்டும். There is 4 steps, okay? அதிலே 4 விஷயங்கள் உள்ளன, 4 படிகள் உள்ளன. Number 1 is relate. முதலாவது தொடர்பை ஏற்படுத்துங்கள். This is something called RCCR, okay? ஆங்கிலத்திலே இது RCCR என்று சொல்லப்பட்டுள்ளது. So first one is relate. முதலாவதாக தொடர்பை ஏற்படுத்துங்கள். Second is create a bridge from that relate to the spiritual thing. அந்த தொடர்பை ஏற்படுத்திய பின்னர் அந்த தொடர்பிலிருந்து ஆவிக்குரிய விஷயங்களுக்கு ஒரு பாலம் அமையுங்கள். So create. ஆகவே ஒரு பாலத்தை உருவாக்குங்கள். Thirdly is convict. மூன்றாவதாக அவரை உணர்த்துவியுங்கள். Conviction is through the law. Okay, that is what we எப்படி உணர்த்துவிப்பது? நான் ஏற்கனவே சொன்னது போல நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. And then the fourth thing is reveal. நான்காவதாக வெளிப்படுத்துங்கள். Okay, சரியா? now you look at this Samaritan woman. இந்த சமாரிய பெண்ணோடு உள்ள அந்த உரையாடலை கொஞ்சம் பாருங்கள். So the Lord is relating through water. ஆண்டவர் தண்ணீர் மூலமாக அந்த பெண்ணோடு தன்னை தொடர்பை ஏற்படுத்துகிறார். So the conversation has started. அங்கே உரையாடல் துவங்கி விட்டது. Okay, now come to verse 10. 10வது வசனத்துக்கு வாருங்கள்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். Okay, from water where did he go? இப்பொழுது தண்ணீரிலிருந்து அவர் இப்பொழுது எங்கு போய்விட்டார்? ஜீவ தண்ணீருக்கு போய்விட்டார். Living water. ஜீவ தண்ணீருக்கு போய்விட்டார். So that is the create, the bridge. அதுதான் அந்த முதலாவது ஏற்படுத்தப்பட்ட தொடர்பில் இருந்து ஆவிக்குரிய விஷயத்திற்கு அந்த பாலத்தை உருவாக்குதல். So first is relate with them. முதலாவது அவர்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். And then you have to look where you can create the bridge into the spiritual thing. அதற்கப்புறமாக எங்கே ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு பாலத்தை இணைப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நீங்கள் அறிந்து அதை உருவாக்க வேண்டும். So the Lord is telling about the living water. இங்கே ஆண்டவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். He is saying, if you had known the gift of God and who is talking to you, you would have asked him to give a drink and he would have given you. அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். And whosoever drinketh of this water will thirst again, but whosoever drinketh of the water that I shall give shall never thirst, but the water that I shall give shall be a well of water springing up into everlasting life. 13-14 வசனங்களிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். Okay, so here we see from water the Lord is bridging it to the living water. இங்கே நாம் பார்க்கிறபடி தண்ணீர் என்கிற விஷயத்திலே அந்த பெண்ணோடு கூட தொடர்பை ஏற்படுத்தின ஆண்டவர் இப்பொழுது ஜீவ தண்ணீர் என்கிற ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு நல்ல பாலத்தை, ஒரு இணைப்பை அவர் உருவாக்குகிறார். Okay, so this is where we'll have to, this needs little courage. Okay, இங்கே கொஞ்சம் நமக்கு தைரியம் தேவை. From something that is related to take it to the spiritual thing. தொடர்பை ஏற்படுத்தின அந்த அம்சத்திலிருந்து ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு பாலத்தை உருவாக்குவது என்பதிலே கொஞ்சம் நமக்கு தைரியம் தேவை. God is there with you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He said, I will never forsake you. நான் உங்களை ஒருபோதும் கைவிடேன் என்று ஆண்டவர் சொன்னார். When did he say that? அதை அவர் எப்பொழுது சொன்னார்? When he said, go into all the world and preach the gospel. நீங்கள் இந்த உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னபோது, in that passage he is saying, அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே அவர் சொல்கிறார், you go into all the world. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி பரியந்தம் போங்கள் and preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். I am there with you. உங்களோடு கூட நான் இருக்கிறேன். I will never forsake. நான் உங்களை ஒருபோதும் கைவிடேன். Okay, so here we see after he said about the living water, இந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவர் சொன்ன பின்னர் next what did he say? அடுத்து அவர் என்ன சொன்னார்? உன்னுடைய புருஷனை call your husband and come. உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். Now what is he saying? அவள் என்ன சொல்லுகிறாள்? I don't have a husband. எனக்கு புருஷன் இல்லை. Now he is saying, அப்பொழுது அவர் சொல்கிறார், the one who is there with you, he is not the husband. You have said it well. நீ சொல்லுகிறது சரிதான், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. So here we see the Lord is coming to that law, thou shalt not commit adultery. இங்கே கர்த்தர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச துவங்குகிறார். And that is where she is getting convicted. அங்குதான் அவள் இப்பொழுது உணர்த்துவிக்கப்படுகிறாள். And it is the law that convicts. அந்த நியாயப்பிரமாணம் தான் அவளை உணர்த்துகிறது. The law is the one that will convict all the people of the world. இந்த நியாயப்பிரமாணம் ஒன்று மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவரையும் உணர்த்துவிக்கும் பாவத்தை குறித்து. That Romans it says that the law is written in the heart of all people. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது எல்லாருடைய இருதயங்களிலும் இந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டுள்ளதாக நாம் வாசிக்கின்றோம். Okay, so here we see God is using the law to convict. இங்கே ஆண்டவர் இந்த பெண்ணை உணர்த்துவிக்கும்படியாக, பாவத்தை குறித்து உணர்த்துவிக்கும்படியாக தேவன் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துகிறார். And then he is talking about, he is revealing. அதற்கப்புறமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Look at verse 25 and 26. 25-26 வசனங்களில் என்ன வாசிக்கின்றோம்? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். Okay, சரியா? so he started with water. அவர் தண்ணீரிலே துவங்கி, then he came to the living water. ஜீவ தண்ணீருக்கு பாலத்தை உருவாக்கி, and then he is talking about adultery where she is getting caught. விபச்சாரம் என்கிற நியாயப்பிரமாணத்தினால் சொல்லப்பட்டுள்ள கட்டளையை குறித்து அவர் பேசி அவளை பாவத்தை குறித்து உணர்த்துவித்து, and then she is telling, we are all waiting for one Messiah. அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Now the Lord is revealing. அப்பொழுதுதான் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார், நானே அவர். Okay, so R is relate. ஆகவே
ஆங்கிலத்திலே ஆர் ரிலேட், தமிழிலே தொடர்பை ஏற்படுத்துங்கள். Second is create. இரண்டாவதாக உருவாக்குங்கள் பாலத்தை. And then convict. மூன்றாவதாக உணர்த்துங்கள் பாவத்தை. And then we see reveal. அதற்கப்புறமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். You see that in Nathan's also. அதை நாம் நாத்தானுடைய அந்த உணர்த்துவிக்கின்ற காரியத்திலையும் நாம் பார்க்க முடியும். Right, he related with sheep. அவர் ஆட்டோடு முதலாவதாக அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறார். And then that story is coming, rich man and the poor man. அதற்கப்புறமாக அந்த ஐஸ்வர்யவான் ஏழை என்கிற அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது, அந்த கதை சொல்லப்படுகிறது. From there he is going towards the law. அங்கிருந்து அவர் நியாயப்பிரமாணத்துக்கு செல்லுகிறார். Stealing that. அவளை களவு செய்கின்ற விஷயம். And then that is related to his life. அதற்கப்புறமாக அது அவனுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. You are that man. நீயே அந்த மனுஷன். You broke the law. நீ அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினாய். Now he is saying I have sinned. இப்பொழுது அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன். And then the revealing is happening, grace of God. அங்கேதான் அப்பொழுது வெளிப்பாடு வருகிறது, தேவனுடைய கிருபை அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. Okay, so you understand, see, even when you go with the law of the law, the government also, you know, if you go and without telling that the law is broken, if you go and share the good news, that is not a good news for. நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த உதாரணத்தின் அடிப்படையிலே அரசு இப்படிப்பட்ட விதிகளை வைத்துள்ளது, நீங்கள் அதை விதிகளை மீறியுள்ளீர்கள் என்ற விஷயத்தை அவனுக்கு தெரிவிக்காமல் வெறுமனே உங்களுடைய எல்லா விதமான தண்டனை தொகையும் உங்களுக்காக செலுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுக்கு அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. It is not a good news. அது ஒரு நல்ல செய்தியும் அல்ல. We are trying to take it as a good news. நாம் அதை ஒரு நல்ல செய்தியாக அவரிடத்திலே கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறோம். But for him that is first of all not a good news. ஆனால் முதலாவதாக அவருக்கு எந்த விதத்திலும் நல்ல செய்தியே அல்ல. Okay, so this is something that you should understand, keep in your mind. ஆகவே இவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். Find out a way to relate with them. உங்களுடைய யாரிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறீர்களோ அவரிடத்திலே தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எந்த விஷயத்தை நாம் எடுக்கலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். If he is a friend with you for a long time, you should have known that by now. நீண்ட நண்பராக இருப்பாரே ஆனால் அதை இப்பொழுதே நீங்கள் இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். And you know from where you can connect it to your the spiritual thing. எங்கே அதை ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு பாலத்தை அமைக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். And then you take it to the law. அதற்கப்புறமாக நியாயப்பிரமாணத்திற்கு கொண்டு செல்லுங்கள். And then convict them. அதற்கப்புறமாக பாவத்தை குறித்து உணர்த்துங்கள். Now when you convict, நீங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது, now it can happen. Look at Romans chapter 2 and verse 15. ரோமர் 2:15 கொஞ்சம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். Look at the previous verse also. அதற்கு முந்தின வசனத்தை பாருங்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். See, for the Gentiles there is no law. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. But it is there inside. ஆனால் அது அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. In verse 15 that is what we saw. அதை 15ஆம் வசனத்தில் அதை தான் நாம் பார்க்கின்றோம். The work of the law is written in their hearts, their conscience also bearing witness. 15ஆம் வசனத்தில் அவருடைய மனசாட்சியிலேயும் கூட இந்த நியாயப்பிரமாணம் சாட்சியிடுகிறது. Okay, சரியா? So it is not that the law is the Old Testament, today it is not like that. ஆகவே நியாயப்பிரமாணம் என்று சொன்னாலே ஏதோ அது பழைய ஏற்பாட்டுக்குரிய விஷயம், இன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்தாது என்று நாம் நினைக்க கூடாது. Law is the one that will make them guilty. இந்த நியாயப்பிரமாணம் மட்டுமே அவர்களுடைய பாவத்தை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்தி உணர்த்தும். Just take the simple thing. See, suppose you ask somebody, have you told any lie in your whole life? ஒரு எளிமையான உதாரணத்தை பாருங்களேன். ஒரு இடத்துல நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய முழு வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ஏதாகிலும் போய் சொல்லியிருக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is a question that you can ask anybody in the world, right? இந்த கேள்வியை உலகத்தில் இருக்கக்கூடிய எவரிடத்திலும் நீங்கள் கேட்கலாம், இல்லையா? What will be the answer? அவருடைய பதில் என்னவாக இருக்கும்? And what will be the law that is connected to this? அதுல அந்த இதோட சம்பந்தப்பட்ட நியாயப்பிரமாணம் என்னவாக இருக்கிறது? பொய் சொல்லாதிருப்பாயாக. Okay, actually that is the 9th law. It is not exactly lie. Okay, don't tell false witness. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி இடாதிருப்பாயாக. Okay, so that is the law connected. அந்த நியாயப்பிரமாணம் இந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டது. So the only when that law they understand, okay, oh, God will punish a liar also, then they are convicted. பொய் சாட்சி இடுகிறவர்களையும் தேவன் தண்டிப்பாரா என்ற அந்த புரிந்துகொள்ளுதல் அவர்களுக்கு ஏற்படும் போதுதான் அது ஒரு பாவம் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். Okay, now he is convicted. இப்பொழுது அந்த நபர் பாவத்தை குறித்து உணர்த்துவிக்கப்பட்டு விட்டார். Now see, when I say this, don't think that now, okay, I know how to tell the gospel, everybody is going to be get saved.
ஆகவே இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் போதே இப்பொழுது எல்லா சாராம்சங்களையும் புரிந்து கொண்டு விட்டேன், அதனுடைய சூத்திரங்களை புரிந்து கொண்டு விட்டேன். இப்பொழுது நான் சுவிசேஷத்தை சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். Everybody will not get saved, right? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. Even when Paul preached, everybody did not get saved. பவுலே பிரசங்கம் பண்ணின போதும் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. Only people who were, who the Lord had chosen have got saved. தேவன் இவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். So sometimes you may have 3 responses that will come. இப்படி நீங்கள் பாவத்தை குறித்து அவர்களை உணர்த்துவிக்கும் போது பொதுவாக 3 விதமான பிரதிபலிப்புகள் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடும். First thing, முதலாவது, I don't believe in hell. எனக்கு நரகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. What is your answer for that? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? Now you related to something, நீங்கள் ஒரு விஷயத்திலே அவரோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தினீர்கள், and then you created a bridge. அதற்கப்புறமாக ஒரு பாலத்தை உருவாக்கினீர்கள். Now you are convicted. இப்பொழுது நீங்கள் அவரை உணர்த்தி விட்டுவிட்டீர்கள். He says, okay, I have told lie. நான் போய் சொல்லியிருக்கிறேன், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். Now next he is saying, அடுத்து அவர் சொல்றாரு, I don't believe in hell at all. எனக்கு இந்த நரகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. What is your answer? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நரகம் இல்லைன்னு சொன்னோம். நரகம் இல்லைன்னு அவர் சொல்றாரு, அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? ஐஸ்வர்யா லாசனுடைய He does not believe in the Bible at all. அவர் வேதத்தையும் நம்புற ஆள் கிடையாது. See, just because he does believe that there is no hell, that does not matter. அவர் நரகத்தை நம்பாததுனால அது இல்லைன்னு ஆயிடாது, அது ஒரு பொருட்டல்ல. Right? That does not even matter. அது ஒரு பொருட்டான விஷயமே அல்ல. If I say I will ride on the opposite side only, நான் எதிர் திசையிலே தான் பயணிப்பேன் என்று நான் சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், what will happen? என்ன நடக்கும்? I don't believe that the vehicle will come opposite. எனக்கு எதிராக வாகனங்களே வராதுன்னு நான் நம்புறேன். Will that save me? அது என்னை காப்பாற்றுமா? No. இல்லை. Yeah, that is an excuse he wants to tell to escape from the sin that he wants to do. No, he wants to continue in that. That's all. அவன் அந்த பாவத்திலே தொடர விரும்புகிறான். ஆகவே தன்னுடைய பாவத்திலே தொடர்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவன் தப்பிக்க முயல்கிறான். Okay, but your job is to share the gospel. That's all. உங்களுடைய வேலை என்பது அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதாகும். Okay, now one more thing is, all these tools are not given to get into arguments. Okay, இந்த எல்லா விதமான உபகரணங்களும் கருவிகளும் அவரோட கூட நீங்கள் வழக்காடுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. Your job is to share the gospel. உங்களுடைய பொறுப்பு வேலை என்பது அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல். Whether he gets saved or not is not in your account. அவர் ரட்சிக்கப்படுகிறாரா இல்லையா என்பது உங்களுடைய கணக்கில் இல்லை. That is the work of the Holy Spirit. அது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பணி. Our job is go and preach. That's all. நம்முடைய வேலை போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவ்வளவுதான். That is our job. அதுதான் நம்முடைய வேலை. If you don't do that, you will be questioned. நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் கேள்விக்குள்ளாவீர்கள். Right? If he does not get saved and all, that is not our problem. அவர் ரட்சிக்கப்படுகிறாரா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு விஷயம் அல்ல, அது நமக்கு கவலையும் அல்ல. Okay, so I don't believe in hell. You can tell you don't believe, but one day you have to go and stand there. ஒருவேளை அவர் நான் நரகத்தை எல்லாம் நம்புகிறதில்லை என்று அவர் சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் அதை நம்புகிறதில்லை, ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் அந்த நரகத்திலே போய் நிற்க வேண்டியது வரும் என்று சொல்ல வேண்டும். Right? See, I can even tell I don't believe there is America. அமெரிக்கா இல்லை என்று நான் அமெரிக்கா ஒன்று இருப்பதாக நான் நம்பவில்லை என்று நான் சொல்ல முடியும். Because it is not there. அது இல்லைங்க, அமெரிக்காலாம் கிடையாது. With that belief that I have, make it true. அமெரிக்கா இல்லைன்னு நான் நம்புறது அந்த விஷயத்தை உண்மையாக்குமா? No, இல்லை. that is my problem. அது என்னுடைய பிரச்சனை. And he is going to suffer for that. அதுக்காக நான் தான் கஷ்டப்படுவேன். Secondly, இரண்டாவதாக, he may tell I am guilty but I will go to heaven. நான் எனக்கு குற்ற மனசாட்சி இருக்குது, நான் குற்றமா ஃபீல் பண்றேன், ஆனாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். Brother, your God is very loving. He is a loving God. நம்ம தேவன் அன்புள்ள தேவனுங்க. I know I am guilty. நான் பாவிங்கிறத நான் உணர்றேன், but I will go to heaven. ஆனா நான் எப்படி பரலோகத்துக்கு போயிடுவேன். Will that happen? அது நடக்குமா? Why? ஏன் நடக்காது? Do you think because God is good, he will accept compromise? கர்த்தர் நல்லவராகவும் அன்புள்ளவராகவும் இருக்கிறதுனால ஆண்டவர் சமரசம் பண்ணிக்கொண்டு எல்லாவரையும் ஏற்றுக்கொள்வாரா? Not possible. அது சாத்தியமல்ல. Even a good person who is a judge in this world, he cannot do that, right? இந்த உலகத்திலே நீதிபதியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனும் கூட
பரலோகத்திற்கு செல்ல முடியாது. No, when he is a judge அவர் நீதிபதியா இருக்கும் பொழுது and a murderer is standing in front of him, அவருக்கு முன்பதாக ஒரு கொலைகாரன் நிற்கிறான். he is proved that he is a murderer. அவன் ஒரு கொலைகாரன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவன் தண்டனைக்குரியவன். Now the judge is a very good person. ஆனால் இந்த நீதிபதியோ நல்லவர். Will he leave him? அதற்காக அந்த நபரை விட்டு விடுவாரா இந்த நீதிபதி? Will this world accept? அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா விட்டுவிட்டால்? Will the family who got that person killed, will they accept? கொலை செய்யப்பட்ட அந்த நபரை சார்ந்த குடும்பத்தார் அவன் அப்படி விடுவிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வார்களா? Nobody will. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். So the person thinking that God is good so I can escape, that is not going to work. ஆகவே கடவுள் நல்லவர் ஆகையினாலே நான் தப்பித்து விடுவேன் என்ற எண்ணம் ஒருபோதும் அவரை காப்பாற்றாது. Thirdly, he may say, I am guilty, I will go to hell. மூன்றாவதாக அவர் இப்படியும் சொல்லக்கூடும், நான் உண்மையே குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, நான் நரகத்திற்கு போய்விடுவேனோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லலாம். That is where you go to the gospel. அங்குதான் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். Okay? சரியா? So this is something that you have to keep in mind while you share the gospel or you do the personal evangelism. ஆகவே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதோ அல்லது தனிநபர் ஊழியத்தை செய்யும் போதோ இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டும். Now how to practically do it? இதை நடைமுறையிலே எப்படி செய்வது? There are many questions that we were talking about lie, right? நாம் ஏராளமான கேள்விகள் உள்ளன. உதாரணத்திற்கு நாம் இந்த பொய்யை குறித்து பேசினோம் அல்லவா? You can even ask, are you a good person? நீங்கள் நல்லவரா என்று கேட்கலாம். What is the answer that you get from everyone? பொதுவாக மக்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? Are you a good person? You are asking even a person who's drunk and he's sitting in front of you. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காருன்னு வெச்சுக்கோங்க. அவரை நீங்க கேக்குறீங்க, ஐயா நீங்க நல்லவரான்னு கேக்குறீங்க. What will say? அவர் என்ன சொல்வாரு? I little drink also. Once in a while I drink, but I am a good person. அப்பப்போ நான் குடிப்பேனே தவிர நான் நல்லவன் தான் என்று சொல்வாரு. Okay. Now what is the how do you talk to that person? அந்த நபர்கிட்ட போய் நீங்க எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க? Who decides that you are good? நீங்க நல்லவர்னு யார் தீர்மானிக்கிறது? Who will decide? இப்படி தான் நீங்க ஆரம்பிக்கணும். யார் தீர்மானிக்கிறது? Now you say you are good, okay? நீங்க சொல்றீங்க நீங்க நல்லவர்னு. Who will decide that you are a good person? நீங்க நல்லவரா இல்லையான்னு யார் தீர்மானிப்பது? Now you say you are good. நீங்க நல்லவர்னு சொல்றீங்க. Can I ask your wife? உங்க வீட்டம்மாட்ட கேட்கலாமா? Can I ask your children? உங்க பிள்ளைங்கட்ட கேட்கலாமா? Will they also agree? அவங்களும் நீங்க சொல்றத ஒத்துக்குவாங்களா? Right? இல்லையா? So if you say you are good and they say you are not good, now who should decide you are good? நீங்கள் உங்களை நல்லவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், அவர்கள் நீங்கள் நல்லவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நல்லவர் யார் என்று ஒருவரை தீர்மானிப்பது யார்? Who? யார்? தேவன். Ultimately, இறுதியாக final person to tell you are good, who is that? ஒருவன் மனிதனை நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ தீர்மானிக்கின்ற இறுதி தீர்ப்பளிக்கின்ற நபர் யார்? God. தேவன். Anybody will agree that. அதை யாரும் ஒத்துக்கொள்வார்கள். Now how will he decide that you are good? அவர் நீங்கள் நல்லவரா இல்லையா என்பதை எப்படி அவர் தீர்மானிப்பார்? கிரியைகள் மூலமா. Okay. 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 தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. I am asking, my question was, how will he decide that you are good? நீங்கள் நல்லவரா இல்லையா என்பதை தேவன் எப்படி தீர்மானிப்பார்? You have children, okay? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். How do you decide your child is good? உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி தீர்மானித்து சொல்வீர்கள்? Suppose you are a teacher. நீங்க ஒரு வாத்தியார்னு வைத்துக்கோங்க. How do you decide? How you have 40 children in your class, you tell this boy very good. உங்களுடைய வகுப்பிலே 40 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒரு மாணவனை பார்த்து இவன் நல்ல பையன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். How the teacher is deciding that? இந்த ஒரு தீர்மானத்திற்குள்ளாக அந்த ஆசிரியர் எப்படி வருகிறார்? கீழ்ப்படிதல். நம்புறது இல்ல, obedience. கீழ்ப்படிதல் தான் அது ஒரு முக்கிய அம்சம். Right? Obedience and following the rules. கீழ்ப்படிதலும் விதிகளை பின்பற்றுதலும். That is how God decides. அப்படிதான் தேவன் தீர்மானிக்கிறார். I have given the law. நான் உனக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து விட்டேன். Are you obeying it? நீ அதற்கு கீழ்ப்படிகிறாயா? Are you following that? நீ அதை பின்பற்றுகிறாயா? You are good.
இதை செய்தால் நீ நல்லவன். A teacher also say. அதைத்தான் ஆசிரியரும் செய்கிறார். What a parent will say. ஒரு பெற்றோர் என்ன சொல்லுவார்? You see a parent and say, whatever I say, he is not even obeying. ஒரு பெற்றோர் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். But he is a very good boy. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். Will they say like that? அப்படி என்னைக்காச்சும் எந்த பெற்றோராச்சும் சொல்லியிருக்காங்களா? Nobody will say. யாரும் சொல்ல மாட்டாங்க. But if he is obeying everything, ஆனா எதை சொன்னாலும் கீழ்ப்படிந்தால், if I say a rule, he will never go away from that. அவனுக்கு ஒரு விதியை நான் சொன்னேன்னா அந்த விதியை அவன் மீறவே மாட்டான் என்றால், and he obeys everything that I say, நான் என்ன சொன்னாலும் அவன் அதற்கு கீழ்ப்படிகிறான் என்றால், that is good. அது நல்லவன், So how God will decide? ஆகவே தேவன் எப்படி தீர்மானிப்பார்? Obey the rule. யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை நல்லவர்கள் என்று தீர்மானிப்பார். God's law says, தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, you shall not lust. நீ இச்சியாதிருப்பாயாக, You should not say false lie. நீ பொய் சாட்சி இடாதிருப்பாயாக, பொய்யான இடாதிருப்பாயாக. Now, how many lies you have to tell to be a liar? ஒரு பொய் சொல்வது, நீங்கள் ஒரு பொய்யானா இருப்பதற்கு எத்தனை பொய்கள் சொல்ல வேண்டும்? How many? நீங்கள் ஒரு பொய்யனாக இருப்பதற்கு எத்தனை பொய் சொல்ல வேண்டும்? I am telling the question that you can ask that person, okay? இதெல்லாம் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த நபர்கிட்ட பேசுறதுக்கு எப்படியெல்லாம் கேள்விகளை எழுப்பலாங்கிறதுக்கு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். Right? சரியா? If he says I have not told too many lies, ஒருவேளை அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஏங்க நாங்க அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் பொய் சொன்னது இல்ல. to become a liar before God, how many lies you have to tell? தேவனுக்கு முன்பதாக பொய்யனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை பொய் சொல்ல வேண்டும்? One, gone. ஒரு பொய் சொல்ல வேண்டும். If you say 100, நீங்க ஒருவேளை 100ன்னு சொன்னீங்கன்னா 99 God has to allow, right? Compromise. நீங்க 100ன்னு சொன்னீங்கன்னா 99 விஷயத்துல தேவன் சமரசம் பண்ணணும். What kind of a God is this? அது எப்படிப்பட்ட தேவனாக இருக்க முடியும்? You like that God, உங்களுக்கு அந்த தேவனை உங்களுக்கு பிடிக்கும், but that's not the true God. ஆனால் அது உண்மையான தேவன் அல்ல. Okay, so even if you tell one lie, even they will also agree. If you tell one lie, you are a liar. ஒரு பொய் சொன்னாலே நீங்கள் பொய்யர்தான். You have broken God's law. நீங்கள் தேவனுடைய விதியை மீறி விட்டீர்கள். And in the book of James, it says that if you break one law, you have broken all the law. யாக்கோபின் நிருபத்திலே ஒரு பிரமாணத்தை மீறினாலே நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறினதற்கு சமம் என்று அங்கே வாசிக்கின்றோம். Right? Where we see that? James chapter 2 and verse 10. அதனை 2:10 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். It is not saying that if you break one, everything is broken. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் தவறிவிட்டான் என்று அங்கு சொல்லவில்லை. You are keeping all the 9. எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கொள்ளத்தான் செய்கிறீர்கள். But only one you are not doing. ஆனால் ஒன்றிலே தான் நீங்கள் கைக்கொள்ளவில்லை, தவறிவிட்டீர்கள். That means this is a very very good person. சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் கைக்கொண்டு ஒன்றை மட்டும் அவர் கைக்கொள்ளாம விட்டுட்டார்னாலே அவர் பெரிய மனுஷர் தான், நல்ல மனுஷர் தான். Even that for that person it says he has broken all. ஆனால் அந்த நபரை குறித்தே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். Right? எல்லாத்தையும் தவறினதுக்கு சமம் நான் தப்பா சொல்லிட்டேன். Right? So that is law. அதுதான் பிரமாணம். That law is the something that can prove sin in a person. அந்த பிரமாணம் ஒரு நபரிடத்திலே பாவம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும். And that is the one which will stop his mouth. அதுதான் அவனுடைய வாயை அடைக்கும், ரோமர்ல வாசித்தபடி. And that is the one where the whole world will become guilty before God. அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே தான் முழு உலகமும் தேவனுக்கு முன்பதாக ஆக்கினைக்குட்பட்டவர்களாக பாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். So he is accepting that he has lied. ஆகவே அவர் பொய் சொல்லிவிட்டோம் என்பதை ஒட்டுக்கொள்கிறார். Okay, now you share the gospel. அதற்கப்புறம் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். But if you go and say, God has forgiven every sin, God has died for you and all, if you start from there, ஆனால் நீங்க நேரடியாக ஆரம்பிக்கிறதே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்று நீங்கள் துவக்கினால், he will say, why he should die for me? அவர் கேட்பார், முதல்ல அவர் எனக்காக ஏன் மரிக்கணும்? What, I have not committed any sin. நான் எந்த தப்பு செய்யலையே. Okay? சரியா? So this is how we see, this is how Nathan prophet did. இப்படிதான் நாத்தான் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். Paul was also persuading about the Lord Jesus Christ, the gospel in the New Testament through law and prophecy. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷங்களை நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்களின் மூலமாகவும் அவர் எடுத்துரைக்கிறார். Okay, and the Lord Jesus Christ, when he was speaking to the Samaritan woman also, he is using the same. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்திலே பேசும் பொழுதும் கூட இதைத்தான் அவர் பயன்படுத்துகிறார், நியாயப்பிரமாணத்தை. So
You know, nowadays we have come to a time where personal evangelism has great value to take the gospel to other people. இந்த நாட்களிலே நாம் வந்திருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் தனிநபர் ஊழியம்தான் இன்றைக்கு சுவிசேஷ மயமாக்குதலிலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு காலம். And it starts from our life. அது நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிறது. I cannot go and tell him all the law and I myself break all the law. நானே எல்லா விதிகளையும் மீறிவிட்டு அவனுக்கு நியாயப்பிரமாண விதிமீறலை குறித்து அவனிடத்தில் பேச முடியாது. My life should be an example. என்னுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். And then you relate with him. அதற்கப்புறமாக அவரோடு கூட தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். And then you create a bridge toward the spiritual. அதற்கப்புறமாக ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு பாலத்தை உருவாக்க வேண்டும். And then you convict him through the law. அதற்கப்புறமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவருடைய பாவத்தை அவருக்கு உணர்த்துவிக்க வேண்டும். And then you reveal the Lord Jesus. அதற்கப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். And the Holy Spirit will convict him and reveal him and save him. பரிசுத்த ஆவியானவர் அவரை உணர்த்துவித்து அவரிடத்தில் தன்மை வெளிப்படுத்தி அவரை ரட்சித்துக் கொள்வார். So I hope that what we have learned now will be something that you can take home. ஆகவே நாம் இப்பொழுது கற்றுக்கொண்ட விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். And this needs a lot of practice. இதற்கு ஏராளமான பயிற்சி தேவை. You cannot use one same method for everyone. Okay? எல்லாருக்கும் ஒரே முறைமையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. If you go to a tribal place, you know, you have to find out what they will relate actually. அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகளின் மத்தியிலே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போக சென்றால் அவர்களுக்கு எது தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும். Now you know your Tamil speaking people and our culture, we know all those things. இந்த தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய கலாச்சாரம் இவை அனைத்தும் நமக்கு நன்றாக தெரியும். So when you are speaking to a North Indian person, you have to find out where he will relate properly. ஒரு வட மாநிலத்து மனிதனோடு நீங்கள் பேச விரும்பும் பொழுது எந்த விஷயத்திலே அவரோடு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். So you become a friend with him and find out, you know, in all your conversation your thought is where should I relate, where should I relate, where should I relate. ஆகவே நீங்கள் ஒரு வட மாநிலத்தவரோடு பேசும்பொழுது அவரிடத்தில் உரையாடும் பொழுதே எந்த இடத்திலே இவரோடு கூட நான் தொடர்பு ஏற்படுத்த முடியும் என்ற ரீதியிலே தான் உங்களுடைய உரையாடல்கள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். So you keep on figuring it out and then find out a bridge that can take to the spiritual. அதை தேடி கண்டுபிடித்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அங்கிருந்து நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு தொடர்பை ஒரு பாலத்தை உருவாக்க வேண்டும். And keep on doing it. God will reveal so many things and it will become an excellent tool for you to take the gospel to many. ஆகவே இப்படியாக நீங்கள் முயற்சி செய்து அவரை குறித்து பேசி அறிந்து தொடர்பை ஏற்படுத்தி இணைப்பை உருவாக்கி அவருக்கு தேவனை வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். So may God bless each and every one of you to take the gospel to many people. அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. God's name be glorified. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரே தனிநபர் ஊழியத்திலே நாங்கள் எப்படி இடைபட வேண்டும் அதை இந்த நாட்களிலே அது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி வித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே ஊழியத்திற்கென்று நாங்கள் சொல்லும் பொழுது சகோதரர் குறிப்பிட்டது போல நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே விஷயங்களை தெரியாமல் ஒரு இணைப்பை ஏற்படுத்தாமல் நேரடியாக ஆண்டவரே அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அன்பை குறித்தும் சொல்லி எங்களுடைய கடமை முடிந்தாயிற்று என்று நாங்கள் திரும்பி விடுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுது அவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே படிப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். தனிநபர் ஊழியம் மட்டுமே இந்த நாளிலே அதிக சாத்தியமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். வேதத்திலேயும் தனிநபர் உரையாடல்கள் பல இடங்களிலே நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் கையாண்ட விதங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, மனிதர்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே பாவத்தை குறித்து பேசும்போது மனிதர்கள் எதிர்பேசாத வண்ணம் ஆண்டவரே அவர்கள் வாயடைக்க செய்கின்ற விஷயம் நியாயப்பிரமாணம் மட்டுமே என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இந்த வேதம் எப்படி நம்பத்தகுந்தது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் தீர்க்க தரிசனங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அவை எல்லாவற்றையும் நாங்கள் கற்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே நிறைவேறப் போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்து வேதத்தினுடைய நம்பத்தகுந்த தன்மையை ஆண்டவரே மக்களுக்கு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவரே பாவிகள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம்.
அன்பின் ஆண்டவரே, அதில் ஒரு படிகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக அவர்களோடு கூட நல்ல தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கப்புறமாக ஆவிக்குரிய விஷயத்தோடு ஒரு இணைப்பை உண்டாக்க வேண்டும். அதற்கப்புறமாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை உணர்த்து வைக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அதற்கு தீர்வாக கிறிஸ்துவாகிய உண்மை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற இந்த பரிகளையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இதை நாங்கள் அபியாசிப்பதற்கு முதலாவதாக ஆண்டவரே பல விஷயத்திலே ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தப்பட்டது போல எங்களுடைய சாட்சியான ஜீவியம் மிக முக்கியம். நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வது மிக முக்கியம். உறவுகளை ஏற்படுத்துவதும் உறவுகளை நட்பு கொள்வதும் அவர்களோடு கூட பழகுவதும் மிக முக்கியம். அதையெல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வருங்காலங்களிலே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் கையாண்டு இதை அதிகமாக பயிற்சித்து ஆண்டவரே தேவனுடைய துணையோடு தைரியமாக இவைகள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் ஒரு சில ஆகிலும் உமக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு என் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மின்சாரம் இல்லாததினாலே அசௌகரியங்கள் இருந்த போதிலும் உம்முடைய மகனை பலப்படுத்தினீர், விசுவாசிகளை பலப்படுத்தினீர், கர்த்தர் இரக்கம் பாராட்டினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களிலேயும் தேவ கிருபை கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உடைய சித்தப்படி பதில் தர போவதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பங்கள் யாவையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.